அப்படியே சரி ரைட்டுன்னு உள்ளே போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் கெடாவரை பார்க்குறேன். ஒரு ஓரமாக பார்த்தா எலும்பு கூடு, இன்னொன்று பார்த்தா ஃபார்மல்னு கெடாவரெல்லாம் பார்த்து கூட இருக்கிற பேட்ச் மேட்ச்லாம் மயங்கி விழுந்துட்டு இருந்தானுங்க. ஹாய் காய்ஸ், நான் சர்வேஷ் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ரோ டிசெக்ஷன் ஹால் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ, உங்கள் டிசெக்ஷன் ஹால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸும் இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எஸ், இந்த வீடியோவில் வந்து நான் என்னோடய டிசெக்ஷன் ஹால் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அண்ட் நம்ம டிசெக்ஷன் ஹால் என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே எப்படியாவது வந்து நம்ம 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கோல் வச்சிருக்கோம். ஸோ கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நான் ஏதாவது கம்யூனிட்டி போஸ்ட் போட்டால் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி இன்னும் ஜாலியாக ஃபன் பண்ணலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டிசெக்ஷன் ஹால் செம்ம எக்ஸைட்டாக இருந்தேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையேன்னு ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறதுனால வந்து செம்ம எக்ஸைட்டாக இருந்தேன். சரி டிசெக்ஷன் ஹாலுக்குள்ளே போவோன்னா கும்முன்னு ஒரு ஸ்மெல்லு, எப்போ என்னடா ஸ்மெல்லுன்னு பார்த்தா ஃபார்மலின் எனக்கு தெரியும் ப்ரிசர்வ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கு தெரியாது. எப்பாடி அப்படியே சரி ரைட்டுன்னு உள்ளே போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் கெடாவரை பார்க்குறேன். ஒரு மாதிரி என்ன சொல்கிறேனே தெரில, வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் டக்குன்னு வந்து சரி அதை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு, பட் பயமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்படியே பயத்தோடையே டைங்குன்னு தொட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போன்னு பார்த்தா ஹார்ட்டு லங்கு கிட்னி எல்லாத்தையும் ஃபார்மலின் ஜாரில் போட்டு வச்சுருந்தானுங்க. அப்படியே ஒரு ஓரமாக பார்த்தா எலும்பு கூடு, ஐயோ ஒத்து பார்த்தா ஹாய் காட்டுற மாதிரி வேறு இருக்குது திடீர்னு. சரி அப்படியே வந்து அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பினேன். ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்ல ஃபீல் தான், ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மேம் கூப்பிட்டாங்க. அப்படியே சரி டேபிளுக்கு போவோன்னு போனால் போகிற வழியில் பொத்துன்னு சவுண்டு, இன்னொன்று பார்த்தா ஃபார்மல்னு கெடாவரெல்லாம் பார்த்து கூட இருக்கிற பேட்ச் மேட்ச்லாம் மயங்கி விழுந்துட்டு இருந்தானுங்க. என்னடா பொத்து விழுறாங்க, இங்க மட்டும் இல்ல பின்னால மொத்தம். ஐயோ என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. அப்படியே அப்புறம் எனக்கு லைட்டாக கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு, நம்ம மயங்கி விழலையே வேற லெவலு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சரியமா இருக்கு, பால் டாயில நம்ம பாடியை ஒண்ணும் பண்ணல. தெரிஞ்சு போச்சுடா, எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த ஸ்னேக் பாபு விழ மாட்டான்டா. ஸ்னேக் பாபு வாழ்க. இப்படி தான் என் ஃபர்ஸ்ட் டே போச்சு, ஜாலியாக இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டே மாதிரி தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. 2 மாதம் கழிச்சு எப்படி ஆகும்னா ஒரு வாட்டி ஹாலுக்குள்ளே போகிறப்ப வந்து குப்புன்னு அந்த ஸ்மெல் அடிக்கும் தான். பட் என்னதான் இருந்தாலும் வந்து கொஞ்ச நாள் லீவுக்கு போய்ட்டு வந்தால் கூட அந்த ஸ்மெல்லை நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இருக்கையில் ஹைலைட் என்னன்னா கெடாவருக்குள்ளே ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். நான் பிரதர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரதர், உங்கள் லீவெல்லாம் எப்படி போச்சு? அதை ஏன் பிரதர் கேட்குறீங்க, லோயர் இன்டர்வியூ வச்சுட்டானுங்க பிரதர். தீபாவளி அதுவும் வந்து வீட்டுக்கு புக் எடுத்து போக வேண்டியதாக இருந்துச்சு தெரியுமா. பட் அதுக்குன்னு வந்து நான் புக் எடுத்துகிட்டு போய் படிச்சிட்டேன்னா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. மனசு உறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து பேக்கில் தான் வச்சேன், ஓப்பன்லாம் பண்ணல, அது பத்திரமா அங்கேயே தான் இருக்குது. எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுவீங்களா பிரதர்? உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் பிரதர், எப்படி ஃபெயில் ஆவேன்? இப்படி ஆகிடும். சரி நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போவோமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம டிசெக்ஷன் ஹால்லேருந்து என்னென்னலாம் நான் கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா டிசெக்ஷன் ஹால் தாங்க வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு ரியல் அப்கிரேட் மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் புக்ஸு நோட்ஸ் அப்படி தான் பார்த்துருப்போம். பார்த்தா டக்குன்னு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் உள்ளே போனவுடனே அனாட்டமியில் வந்து ஒரு ரியல் ஹியூமன் பாடி கூட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அது வந்து வேறு லெவல் ஃபீலிங்க, அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் பென்னு பேப்பரு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வைவாக கூட இருந்திருக்காது நமக்கு. பட் திடீர்னு வந்து ஒரு ஹியூமன் பாடி, ஒரு ரியல் ஹியூமன் பாடி கூட அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ வந்து செம பயங்கரமாக இருக்கும். அதுவும் நிறைய விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்கே தாங்க கற்றுப்போம். லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட்டு, ஃபர்ஸ்ட் டைம் பிரெயின் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் டைம் பிரெயின் பார்க்குறதுலாம் வந்து என் கண்ணிலே அப்படியே ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது.
ஏன்னா வந்து லைக் நம்ம ஸ்கல்ல வந்து லைக் நார்மலாக வந்து நம்ம கட்டு பண்ணுறது அப்புறம் ஸ்கேல்பில் வச்சு பிளேடு போடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ட்ரில் பண்ணி அப்படியே போட்டு அடின்னு அடித்து ஓப்பன் பண்ணுவாங்க. பிரெயினை வெளியே எடுக்கிறப்ப அது வேறு மாதிரி ஃபீலிங்க. ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப நிறையா கற்றுப்போம். ஏன்னா நம்ம பாடியில் என்னென்னமோ முன்னாடி வேறு மாதிரி யோசிச்சு வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயம் கற்றுப்போம். ரொம்ப நிறைய விஷயம் கற்றுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிசெக்ஷன் ஹாலில் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இயர் உள்ளே போனேன், கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு சில தப்பெல்லாம் பண்ணுவோம். அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம கற்றுக்கிற அந்த கடாவர் அவங்கள வந்து நம்ம ரொம்ப ரெஸ்பெக்டோடு பார்க்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அவங்க இல்லைனா வந்து நம்ம யார்கிட்ட போய் அந்த ஹார்ட்டு, லங்கு, கிட்னி எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ப்ளஸ் அவங்க வந்து தே வேர் லிவிங் ஹியூமன் பீயிங். அவங்க ஒரு லிவிங் ஹியூமன் பீயிங்காக இருந்துட்டு அவங்க வந்து இந்தாங்க என் உடம்பை வச்சு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவங்கள வந்து நம்ம டீச்சர்ஸ் எப்படி பார்க்குறோமோ, இல்லை அவங்களோட ஒரு படி மேலே கூட வந்து நீங்கள் அவங்கள வச்சு பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு போனேன் ஒரு ஹைப்பில் வந்து அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், என்னோடய ஒப்பீனியன். ப்ளஸ் நம்ம அனாட்டமி ஃபர்ஸ்ட் போகிறதுக்குள்ளேயே வந்து ஒரு ஓத் சொல்லுவோம், தி கடாவரிக் ஓத் அப்படின்னு சொல்லி ஒரு ஓத் சொல்லுவோம். ஸோ அந்த ஓத்துலேயே வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் லைக் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டிசெக்ஷன் ஹாலை மட்டும் வந்து ஓபி அடிக்கவே கூடாது. ஏன்னா வந்து டிசெக்ஷன் ஹால் வந்து நம்ம லைஃப்பில் ஒன் டைம் தான் நடக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் லைஃப்பில் ஒன் டைம் தான் வரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரியாமல் இருக்கலாம். பட் when you லுக் பேக் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து நான் சொன்னல அந்த பிரெயினை லைக் எடுக்கிறத பார்க்குறதுலாம் வந்து லைக் லைஃப்லேயே ஒன் டைம் தான் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் திரும்ப யோசிச்சா கூட வந்து நீங்கள் யோசிக்கலாம், சரி நான் செகண்ட் இயரில் வந்து பார்த்துக்கலாம் டிசெக்ஷன் ஹால்னா, அது நடக்கவே நடக்காது. ஏன்னா செகண்ட் இயரில் 1008 பிரச்சனை இருக்கும், நீங்கள் அது கூட ஓடிடுவீங்க. ஸோ இருக்கிறப்பவே வந்து நீங்கள் டிசெக்ஷன் ஹாலை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் லாஸ்ட் நைட்டு வந்து நீங்கள் எங்கே ஈவினிங் வந்து கேம் போயிட்டு இல்லை நைட்டு ஃபுல்லாக வெளியே சுற்றிட்டு தூங்கவே இல்லைனா கூட பரவாயில்ல, டிசெக்ஷன் ஹாலை வந்து அட்டென்ட் பண்ணிட்டு மதியம் கிளாஸை கூட லீவ் போட்டு போய் தூங்கிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு வந்து அந்த கிளாஸை கட் பண்ணவே கூடாது. டிசெக்ஷன் ஹால் மஸ்ட்டு, நான் திரும்ப சொல்கிறேன் மஸ்ட்டு. அண்ட் தேர்ட் மிஸ்டேக், இதுதான் இருக்கலே முக்கியமான மிஸ்டேக். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராவது வந்து அந்த கெடாவர் டேபிளை சுற்றி முடிச்சிங்கன்னா வந்து அவ்வளோதான். இந்த ஹைட்டாக இருக்கவங்களாம் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, வேணாம். ஏன்னா அந்த கேட்டால் வந்து என்னப்பா நீ ஹைட்டாக இருக்க, நீ பின்னாடிலேருந்து பார்த்துப்பேன், எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அந்த டேபிளை சுற்றி முக்கிற மாதிரி முக்கிடுவீங்க. வெளியே இருந்து பின்னாடிலேருந்து எட்டி பார்த்தா ஒன்றும் தெரியாது. அந்த ப்ரொஃபஸர் மேமோ சாரோ சொல்கிறது காதில் கூட கேட்காது. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹைட்டாக இருக்கவங்கள பின்னாடி தள்ளாதீங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த ரவுண்டை கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து பக்கத்தில் என்ன கேட்கலாம், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பக்கத்தில் போய் ஈ மூச்சு எதுக்கு, நல்லா ஈக்குவலாக ஸ்பேஸாக வேணும், நல்லா பாருங்கள். இது பத்தாதுன்னு வந்து இதில் உள்ளே இருக்கிற மேம் சார் வந்து நம்ம கொஸ்டின் வேறு கேட்பாங்க. அவங்க கொஸ்டின் கேட்குறதே காதில் விடாது. அதில் ஆன்சர் மட்டும் தெரியுமா, எப்படி தெரியும் இவங்களாம் மறைச்சு நின்னாங்கன்னா நானும் பாடி பார்க்குறதில்ல. ஸோ ப்ளீஸ் எல்லாருக்காகவும் தான் சொல்கிறேன். ஓகேங்களா, நல்லா ஸ்பேஷியஸாக பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, எவ்வளோ எது மாறினாலும் வந்து இது மட்டும் மாற மாட்டேங்குது ப்ளீஸ். ஸோ எஸ் கைஸ், இதுதான் என்னோடய டிசெக்ஷன் ஹால் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு எப்படியாவது ஒரு 1500 லைக்ஸ் கொண்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நான் உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அவனோட சர்வேஷ், ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். மாஸ்க் காட்டுங்க. It's all about humanity. மறுபடியும் சொல்கிறேன், முக்கியாதீங்கடா ப்ளீஸ்டா. அம்மா சத்தியம் பண்ணுங்க, அப்போ தான் விடுவேன். அம்மா சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ். வாழ்க்கையில் விளாடாதீங்க. ஓகேங்களா. வெரி குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பாய்.